friends, welcome to Go Automobile. Harley Davidson இந்தியால இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 24 அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல நம்ம இத பத்தி தான் பார்க்க போறோம். Harley Davidson 1903ல யூஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணன கம்பெனி. ரொம்ப பழமை வாய்ந்த கம்பெனியும் கூட. ஸ்டார்ட் பண்ணி 117 வருஷம் ஆயிடுச்சு. ஹார்லி டேவிட்சன் கம்பெனி பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த கம்பெனி ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. ஹார்லி டேவிட்சனோட நிக்நேம் பாத்தீங்கன்னா ஹாக்ஸ். குறிப்பா பைக் லவர்ஸ் இந்த பைக் வாங்கணும் அப்படிங்கிற லைஃப் டைம் ட்ரீம் கூட இருக்குங்க. ஏன்னா இவங்களோட கம்பெனி பைக் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் பிரீமியமா இருக்கும். ஒரு டைம் ஹார்லி டேவிட்சன் அவங்க பைக் சவுண்டுக்கு கூட காப்பிரைட் வாங்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அப்ப பாத்துக்கோங்க இது எப்படிப்பட்ட கம்பெனியா இருக்கும்னு. இப்ப நம்ம ஹார்லி டேவிட்சன் அவங்களோட ஜேர்னியை பார்க்கலாம். ஹார்லி டேவிட்சன் 2009ல இந்தியால என்ட்ரி ஆனாங்க. ஜூலை 2010ல ஃபர்ஸ்ட் ஷோரூம் செட் பண்ணாங்க. 2011ல ஹரியானா ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் அசம்பிள் யூனிட் செட் பண்ணாங்க. வேர்ல்டு வைடா 8 அசம்பிள் யூனிட் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஹரியானா பாவல் பிளான்ட். 2018ல கூட தாய்லாந்துல ஒரு பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஹரியானா பாவல் பிளான்ட்ல 11 மாடல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. 6 வேரியன்ட்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அசம்பிள் பண்ணாங்க. எந்த மாதிரினா ஸ்போர்ட்ஸ்டர், டயனா, சாஃப்ட் டெயில், வி ரோட், டூரிங் அண்ட் ஸ்டீல். ஹார்லி டேவிட்சனோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,70,000 இருந்து 15 லட்சம் வரைக்கும் பைக்ஸ் இருக்குங்க. டோட்டலா இந்தியால 33 டீலர்ஷிப் இருக்கு. அதுல தமிழ்நாடுல 2 டீலர்ஷிப் இருக்கு, சென்னையிலயும் கோயம்புத்தூர்லயும். ஆனா ஏன் இவங்க இந்தியால இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்றாங்க? 2015ல 4,641 யூனிட் சேல்ஸ் ஆச்சு. 2016ல 4,708 யூனிட் சேல்ஸ் ஆச்சு. இது 1.4% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2016 to 2017ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேல்ஸ் டிக்ரீஸ் ஆச்சு. 2017ல சேல்ஸ் 3,690 யூனிட்ஸ். இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது, அதாவது 2016ஓட கம்பேர் பண்ணும்போது -21.6% டிக்ரீஸ் ஆயிருக்கு. 2018ல 3,413 யூனிட் சேல்ஸ் ஆச்சு. இது 2017ஓட கம்பேர் பண்ணும்போது -6.9% டிக்ரீஸ் ஆயிருக்கு. 2019ல 707 யூனிட் தான் சேல்ஸ் ஆச்சு. இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது -21.5% லெஸ் ஆயிருக்கு. இந்த கிராஃபை பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா புரியும். இப்படி கண்டினியூஸா சேல்ஸ் டிராப் ஆனது. அதனால கம்பெனி டிராப் பண்ணாங்க. இதை டிராப் பண்றதுக்கு கம்பெனி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியால டாக்ஸேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் சேல்ஸ் அண்ட் டிமாண்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்தியன் கவர்மெண்ட் டாக்ஸ் குறைக்கணும், இல்லைன்னா இன்னும் நிறைய கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ற நிலைமைக்கு வந்துருவாங்கன்னு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஸோ டாக்ஸ் தான் மெயின் ரீசன் சொல்றாங்க. ஆல்ரெடி GM மோட்டார்ஸ் 2017ல இந்தியா விட்டு போயிட்டாங்க. லாஸ்ட் இயர்ல ஃபோர்ட் கம்பெனி ஷோரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு M&M கம்பெனிக்கு கொஞ்சம் வென்ச்சர் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வீக் டொயோட்டா கம்பெனி சைட்ல இருந்தும் சொல்லியிருக்காங்க இந்தியால டாக்ஸ் குறைக்கணும், இல்லைன்னா கம்பெனி ரன் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. வேர்ல்டுல பைக்குக்கு பெரிய மார்க்கெட் இந்தியா தான். அதே மாதிரி பைக் கம்பெனில பெரிய கம்பெனி ஹார்லி டேவிட்சன் தான். அவ்வளோ பெரிய கம்பெனியே இந்தியா மார்க்கெட்ல சர்வை பண்ண முடியல. அப்போ இந்தியாவோட எக்கானமி எவ்வளவு மோசமா இருக்குன்னு இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கோ ஆட்டோமொபைல்ஸை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.